பாய், நான் இன்றைக்கி ஒரு vlog வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். அதில் பாருங்கள், என்ட்ரன்ஸில் நம்ம வச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கிரவுண்டுக்குள்ளே வரும்போது ஒன்று வச்சுருக்காங்க. வழிநட்டுக்க வந்து நம்ம வச்ச மாதிரி தான் 2 பக்கம் 8 டீமோட அந்த ஓனர் ஐக்கான அதை வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து மெயின் ஸ்டேஜ். இது பெருசு. இது வந்து 20க்கு 40 இருக்குன்னு நினைக்கிறேன். 20க்கு 40 தெரியல, பெருசாக இருக்குது. அது மாதிரி அங்கேயுமே வந்து பெருசாக தான் இருக்குது. உள்ளே நிற்கிறது குவாலிட்டியாக போட்டிருக்காங்க. மேலே வந்து சோஃபா இங்கே இல்லை, இங்கே பைக் நிறுத்தி வச்சுருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு. இதை வந்து பிளேயர் டோர்னமெண்ட்டு. இது ஐபிஎல்க்கு யூஸ் பண்ணுற ரியாக்ஷன் கேமரா. அதே மாதிரி பிளேயிங் டீமுக்கு 2 டக் அவுட்டு. இங்கே ஒரு டக் அவுட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு டக் அவுட்டு. 2 பிளேயிங் டீமுக்கு. இங்கே ஒரு பெரிய எல்இடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு ஒரு பெரிய எல்இடி இருக்குது. இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இந்த battery.ai இவங்க தான் வந்து டைட்டில் ஸ்பான்சர். இங்கே ஒரு ப்ரொமோஷன் வச்சுருக்காங்க. அவங்க ப்ராடக்டை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பின்னாடி இருக்குது பாருங்கள், ஸ்பின் வீல்லாம் வச்சு வர்றவங்களுக்கு ஏதோ கொடுக்குற மாதிரி. அப்புறம் வந்து கேலரி போட்டிருக்காங்க. இவங்க வந்து ரெகுலராக பண்ணுறவங்க போல் இந்த கிரவுண்டுக்கு எல்லாமே. அது மாதிரி அங்கே ஒரு சைடு ஆங்கிள் கேமரா, இங்கே வந்து மெயின் ஆங்கிள். அதாவது டபுள் ஹெட்னால ஃப்ரண்ட்டுன்னு சொல்லலாம், பேக்குன்னு சொல்லலாம். இங்கே 2 கேமரா, இது ரியாக்ஷன் கேமரா. அதே மாதிரி அங்கே ஒரு சைடு ஆங்கிள். இந்த battery.aiக்கு வந்து கிரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுருக்காங்க. இது பேக் ஆங்கிள். இதுக்கு வந்து 2 கேமரா. அது மாதிரி அந்த பக்கம் நெட்ஸ் இருக்குது. கிரவுண்டு வந்து 58 மீட்ரு ரேடியஸ். இது வந்து ஏற்கனவே இது பெரிய கிரவுண்டு பாய். அதை தான் இவங்க பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க அழகாக. இது ஆல்ரெடி வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டு. இது உள்ள என்ட்ரன்ஸில் இருந்தே அங்கேருந்து உள்ளே வரும்போதுலேருந்தே வந்து பெரிய கிரவுண்டு. நான் இன்றைக்கி ஒரு vlog மாதிரி போட்டிருக்கேன், அதில் பாருங்கள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இதை மட்டும் ரெடி பண்ணி இதை வந்து ஒரு 58 மீட்ரு ரேடியஸில் பண்ணியிருக்காங்க. இது போக இங்கே ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெருசு. அது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு 3 மடங்கு இருக்கும். அது மாதிரி ஒரு 3 ஸ்டேஜ் போட்டு அப்படி இருக்கும். அதை ஒன்றா சேர்த்த மாதிரி அங்கே பெருசாக போட்டிருக்காங்க. அங்கே வந்து சீஃப் கெஸ்ட்டு எல்லாம் வந்து அங்கே தான் போகிறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்காக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேக்கு சோஃபாலாம் போட்டிருக்காங்க. இதே மாதிரி சோஃபா எல்லாமே வந்து அங்கேயுமே போட்டிருக்காங்க. அங்கே நேற்று பார்த்த வரைக்கும் சும்மா தான் உட்காந்து பார்த்தாங்க. எதுவும் இது பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே இந்த டேபிள் மாதிரிலாம் போட்டுருக்காங்க பாருங்க, இந்த ரவுண்டு டேபிள் மாதிரி. அங்கே எதுவும் வச்சு சேல் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில சரியா. அதே மாதிரி இதுக்கு அந்த பக்கம் வெளியில் வந்து அங்கே விற்கிறாங்க, ஏதோ கடை மாதிரி போட்டுருக்காங்களா, அது வந்து ஜெர்சி கடை. லோ ஏரியா டிஷர்ட்லாம் விற்கிறாங்க இங்கே. அதே மாதிரி இந்த பக்கம் வெளியில் வந்து ஹோட்டலு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா சொல்லுங்கள், நான் அப்படியே ஏதாச்சும் கேட்க முடிஞ்சா கேட்குறேன். ESPL அஃபிஷியேஷன் பற்றி கேட்டேன், அவங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில எனக்கும்.